வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருச்சக்தி முற்றம் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட மூலவர் சிவகுழந்தீஸ்வரர், அம்மன் பெரியநாயகி அம்மன். இந்த கோயிலோட தீர்த்தம் சூல தீர்த்தம். இந்த கோயிலில் தேவார பதியங்கள் திருநாவுக்கரசரால் பாடப்பட்ட ஒரு தேவார புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, பட்டீஸ்வரன் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே இந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த கோயிலோட சிறப்புகளையும் பல்வேறு வகையான விஷயங்களையும் போய் பார்க்கலாம். இந்த கோயில் கும்பகோணத்திலேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோயில் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் சோழநாடு காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 22வது சிவஸ்தலம். இந்த கோயில் சாதாரணமான நாளில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மாலை நேரங்களில் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ரொம்ப பழமையான இந்த கோயில் தற்போது மராமத்து வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோயிலோட முன்புறத்தில் கோயிலோட கொடிமரம் மரத்தாலான ஒரு கொடிமரமாக இருக்குது. பலிபீடமும் அதற்கு அடுத்து நந்தீஸ்வரரோட சன்னதியும் இருக்குது. இவர்களை வணங்கிட்டு நம்ம கோயிலோட ஸ்தல புராணத்தை போய் பார்க்கலாம். ஈசனை வேண்டி தவம் செய்த அம்மன் தனியாக இங்கு தவம் செய்துக்கிட்டு இருக்கப்போ சிவன் ஜோதி ரூபமாக காட்சி தராரு. ஜோதி ரூபத்தில் இருப்பது சிவன் தான் உணர்ந்த அம்மன் அந்த சிவனை ஜோதி ரூபத்திலேயே தழுவுறாங்க. அப்போது அவர் லிங்க ரூபகமாக மாறி அம்மனுக்கு காட்சி தராரு. அப்படி லிங்க ரூபமாக மாறினவர் தான் இங்கே இருக்கக்கூடிய சிவகுழந்தீஸ்வரர். மூலவரோட பேர் சிவகுழந்தீஸ்வரர். இவருக்கு பக்கத்திலேயே அம்மனோட சன்னதியும் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட அம்மன் பெரியநாயகி அம்மன். இந்த கோயில் கணவன் மனைவி மனப்பிரச்சனை இருந்தாலோ திருமண தடை இருந்தாலோ அதற்காக சென்று வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான கோயில். இந்த கோயிலில் மற்ற கோயில்களில் இல்லாத வகையில் அம்மன் ஒற்றைக்காலில் தவம் செய்த ஒரு சன்னதியும், அந்த சன்னதியின் முன்புறத்திலேயே லிங்கத்தை தழுவிய அம்மனோட காட்சியும் இந்த கோயிலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அது ஒரு தனி சன்னதியாகவே இருக்குது. நம்ம இப்போ போய் மூலவரை முதல்ல தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம தரிசனம் பண்ணது தான் சிவகுழந்தீஸ்வரர். அந்த காலத்திலேயே இந்த கோயிலுக்கான கல்வெட்டுகளில் சக்தி முற்றம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்கு பல்வேறு நன்கொடைகள் கொடுத்ததை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்திகள் குறிப்பிடுது. மூலவர் சன்னதிக்கு மேல்புறத்திலேயே அம்மன் சிவனை தழுவது போன்ற ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இதே போன்ற ஒரு சன்னதி மூலவர் சன்னதிக்கு இடது புறத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். மூலவர் சன்னதிக்கு வெளிப்புறத்தில் இடதுபுறத்திலேயே சக்தி தழுவிய உடையாரோட சன்னதி இருக்குது. இந்த சன்னதியில் தான் நம்ம குறிப்பிட்டது போன்ற லிங்க ரூபத்தில் இருக்கும் சிவபெருமான அம்மன் தழுவியது போன்ற காட்சி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சன்னதியில் கணவன் மனைவியாக தனியாக பூஜை செய்து வணங்குறவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனையும் கல்யாண தடை இருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் இங்கே அபிஷேக அர்ச்சனையும் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணலாங்கிறது இங்கே இருக்கவங்களோட நம்பிக்கை. மூலவரையும் அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தில் திருச்சுற்று மாளிகையை பார்க்கலாம். இங்கே பராமத்து வேலை நடக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சிற்பங்கள் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மூலவர் சன்னதியின் வெளிப்புறத்தில் விநாயகர், நடராஜரோட சிற்பமும் அகத்தியரோட சிற்பமும் அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கு. இது அகத்தியரோட சிற்பம். மூலவர் சன்னதிக்கு பின்புறத்தில் முருகப்பெருமாள் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரும் தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. எல்லா சிவன் கோயிலுக்கும் பின்புறத்தில் முருகரோட சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே மூலவர் சன்னதியின் பின் சுற்று பகுதியில் லிங்கோத்பவரோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. சுப்பிரமணியன் சன்னதிக்கு அடுத்தாற் போல் 3 பானங்களோட சிற்பங்களும் இருக்குது. இதற்கு அடுத்தா போல் கஜலட்சுமி அம்மனோட தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு.
மேலும் கருவறையின் பின்புறத்தில் பிரம்மனோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பக்கத்திலேயே துர்க்கை அம்மனுக்கு தனியாக ஒரு சிறிய சன்னதியும் அமைச்சிருக்காங்க. கோயிலோட இடதுபுறத்தின் உள்புறத்தில் சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதியும் இருக்குது. பக்கத்திலேயே கால பைரவரோட சிற்பங்களும் இங்கு செதுக்கப்பட்டிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்லையும் அற்புதமான பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இது கோயிலோட உட்புறத்தில் காணப்படும் சூலத்தீர்த்தம். மேலும் கோயிலோட ஒரு புறத்தில் அப்பர் ஞானசம்பந்தர், பைரவர், சந்திரன், சூரியனோட தனித்தனி சன்னதிகளும் இருக்குது. கோயிலின் இடதுபுறத்தில் அம்மனோட சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு. சம்பந்தர் இந்த தலத்தில் இருந்து இறைவன் அருளிய முத்துப்பந்தல் நிலையில் பட்டீஸ்வரம் சென்று வழங்கியதாக அந்த ஒரு பதிகத்தை பாடினார். அந்த முத்துப்பந்தல் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விசேஷமும் இங்கே திருவிழா போல் நடத்தப்படுது. முத்துப்பந்தல் வழங்குதல் சப்தமி, சோமவாரம் போன்ற நாட்களில் இங்கே திருவிழா போன்ற விசேஷமாக இருக்கும். இந்த ஊரில் தான் நாரைவிடு தூது பாடிய சக்தி முற்று பிறவர் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான். கோயிலோட வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தை பார்க்குறோம். இது இடிஞ்ச நிலைமையில் இருக்குது. அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபமாக இது இருந்திருக்கணும். திருமணத்தடை இருக்கிறவங்க முக்கியமாக வழிபடக்கூடிய தலமாக இருக்குது. இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். நன்றி நண்பர்களே.